ஹாய் ஹலோ வணக்கங்க. வெல்கம் டு பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 6லேருந்து 7 வரமிளகா இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வதங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. டெய்லி சாதம், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் அப்படின்னு வச்சா போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன்னா, துவரம் பருப்பையும் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதனால் கலந்துக்கிறேங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க காயெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு நிறையா காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா காயும் சேர்த்துக்கேன். இப்போ காயை ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கிறாங்க. நல்லா மசாலா காயோட கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்து அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் கீழே ஊற்றிடாமல் பிடிச்சிடாமல். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி போதுமான அளவாக இருக்குங்க. சாம்பார் சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் முன்னாடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ காய்க்கு தேவையான உப்பும்
நம்ம வேக வைக்க போகிற அரிசிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த அரிசியையும் பருப்பையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. காயும் அரிசியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அவ்வளோதாங்க. ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாதம் குழஞ்சிருங்க. நம்மளோட சுவையான டேஸ்டியான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்